இனிய தமிழ் உறவுகளே, இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவில் நாங்கள் எவ்வாறு நைட் க்ரீம் ஒன்று தெரிவு செய்து கொள்வது, உங்களுக்கு ஏற்ற மிகவும் சிறந்த ஒரு நைட் க்ரீம் ஒன்றை எவ்வாறு தெரிவு செய்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக இந்த பதிவில் பார்க்க உள்ளோம். நீங்கள் ஒரு ஷாப்பிங் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டருக்கு போய் நைட் க்ரீம் சம்பந்தமாக அங்கே தேடும் போது நிறைய நைட் க்ரீம்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அதில் எதனை தெரிவு செய்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு மிகச்சிறந்தது உங்களுக்கு ஏற்றதை எவ்வாறு தெரிவு செய்யலாம் என்பது சம்பந்தமாக இந்த பதிவு அமைகிறது. முக்கியமாக நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டிய விடயம், அதனுடைய விலையை பொறுத்தோ அல்லது அந்த எந்த கம்பெனி ப்ராடக்ட் அந்த பிராண்டை பொறுத்தோ நல்ல ப்ராடக்ட் இது என்று நீங்கள் தெரிவு செய்ய வேண்டாம். மற்றது அதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் காணப்படுகிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு தேவையானதாக இருக்கவும் வேண்டும். அல்லது தற்போது வருகிறது நிறைய இந்த நைட் க்ரீம்ஸ்களில் வெளிநாடுகளில் தவிர்க்கப்பட்டுள்ள நச்சுத்தன்மையான நிறைய பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்களில் இவ்வகையான பொருட்களை வாங்காமல் விட வேண்டும். நீங்கள் இது சம்பந்தமாக முழு விவரங்களும் இதில் தரப்பட்டுள்ளது. நீங்கள் முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். ஏன் நாங்கள் நைட் க்ரீம் பாவிக்க வேண்டும் என்று முதலாவது பார்ப்போம். எங்களோட தோலை எடுத்துக்கொண்டால் அதில் பல லேயர்ஸ்களாக அந்த தோல் காணப்படும். நீங்கள் ஒரு இளமையான ஆளாக இருந்து படிப்படியாக வயது உங்களுக்கு கூடிக்கொண்டு போகும்போது அதனுடைய தடிப்பு தன்மை ஒவ்வொரு லேயருடையதும் குறைந்து கொண்டு போகும். மற்றது முக்கியமாக இளம் ஆக்களில் காணப்படும் கொலாஜென்ற அளவு, கொலாஜன் என்று சொல்லக்கூடிய புரோட்டீன் அளவு குறைந்து கொண்டு போகும். நீங்கள் வெளியில் சென்று வரும்போது சூரிய ஒளி உங்கள் முகத்தில் படுவதனால் எங்களுடைய சூழலில் காணப்படும் மாசுக்களினாலும் இன்னமும் உங்களுடைய தோல் பழுதடைந்து மிகவும் வயது சென்றவர்களுடைய தோற்றத்தை உங்களுக்கு வழங்குகிறது. சின்ன சின்ன லைன்கள் உண்டாக தொடங்கும். பிறகு அது ரிங்கிள்ஸாக, அதாவது சுருக்கங்களாக தொடங்கும். அதுக்கு பிறகு முகம் அப்படி தொங்க தொடங்கும். இந்த அநேகமானவர்களுக்கு வயது போய்கொண்டிருக்கும் போது அவர்களுடைய தோல் ட்ரையாக இருந்து கொண்டிருக்கும். உங்களோட டேமேஜஸ் எல்லாம் ரிப்பேர் செய்யப்பட்டு இந்த முழு நித்திரையாக இருக்கும் போதும் நீண்ட நேரத்துக்கு அது அந்த தோலில் இருந்து தொழிற்படுறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த நைட் க்ரீம்கள். மற்றது 2 வகையான க்ரீம்கள் இருக்குது. ஒன்று டே க்ரீம்ஸ் என்று சொல்லுவோம், அடுத்தது நைட் க்ரீம்னு சொல்கிறது. என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அடிக்கடி எல்லோரும் கேட்குற கேள்வி. இது நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா ஒரு டே க்ரீம் உண்டு. அது மிகவும் லைட்டான க்ரீமாக இருக்கும். அது ஈஸியாக இருக்கும். அதில் அவங்க சன்ஸ்க்ரீனும் சிலர் இதில் சேர்த்திருப்பாங்க. அதில் அளவு சாதாரணமாக SPF வேல்யூ 40க்கு மேலே இருந்தால் தான் மிக நல்லது. டே க்ரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விட்டமின் C அதில் காணப்படும். அந்த விட்டமின் C உங்களோட தோலுக்கு ஒரு பிரைட்னஸ் ஒன்றை தரக்கூடியது. நைட் க்ரீம் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும், திக்கானதாக இருக்கும் டே க்ரீமை விடவும். ஏன்னா அதில் கூடுதலாக மாய்ஸ்சரைசர்ஸ் அதில் சேர்த்திருப்பாங்க. மற்றது இதை உங்களோட தோலில் இருக்கிற டேமேஜான செல் கலங்களை திரும்பவும் மீள உற்பத்தி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உரிய பொருட்களும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கும். மற்றது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த நைட் க்ரீமில் சேர்த்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு மிகவும் முக்கியம். நீங்கள் செலக்ட் ஒரு நைட் க்ரீம் ஒன்றை செலக்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் டைப்பை முதலாவது அறிந்து கொள்ளுங்க. உங்களோட ஸ்கின் டைப் ட்ரை ஸ்கின்னா அல்லது ஆயிலி ஸ்கின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா என்பதை, அல்லது நார்மலான ஸ்கின்னா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தெரிவுகள் இருப்பது நல்லது. அதில் முக்கியமாக ரெட்டினால்ஸ் காணப்படும். ரெட்டினால்ஸ் என்றது விட்டமின் ஏயிலுடைய ஒரு பொருள். அது ஆன்டி ஏஜிங் என்று சொல்கிறது. அதாவது அந்த வயது போன தன்மையை குறைத்து காட்டக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய தான் இந்த ரெட்டினால்ஸ். முக்கியமாக நான் சொன்ன அந்த கொலாஜனை, இழந்து போகும் கொலாஜனை மீளவும் அது புதுப்பிக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த ரெட்டினால்ஸ்.
அதை பாவிக்கிறதால ரெட்டினால்ஸ் சேர்ந்த இன்க்ரீடியன்ஸ் உடைய க்ரீம்களை பாவிப்பதனால் உங்களோட இந்த ஃபைன் லைன்ஸாக முகத்தில் காணப்படுறது, அடுத்தது ரிங்கிள்ஸ் காணப்படுறது, அடுத்தது டார்க் ஸ்பாட்டுகள் காணப்படுறது இல்லாமல் போகும். மற்றது உங்களோட முகத்தையும் ஒரு பளிரென ஒரு பிரைட்டாக காட்டும். இது மற்றது சென்சிட்டிவ் ஸ்கின் உடைய ஆக்கள் என்ன செய்யணுமெண்டா, நீங்கள் அந்த க்ரீம் எடுத்து முதல்ல உங்களோட காதுக்கு பின்பக்கத்தில் கொஞ்சம் போட்டு பார்க்கணும். போயிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு வைக்கணும், அல்லது கையில் உள் பக்கத்தில் போட்டு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு இது பொருத்தமானதா அல்லது இதில் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வருதாண்டு. ஒன்றும் வரலன்னு சொன்னால் நீங்கள் டெய்லி பாவிக்காமல் ஒரு கிழமைக்கு 2 தரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 டைம்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்ற உடனே படிப்படியாக கூட்டி கொண்டு போய் பிறகு நீங்கள் சரியாக ஒரு பிரச்சனையும் இல்லாவிட்டால் டெய்லி பாவிங்க. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸும் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்ஸும் காணக்கூடிய மற்றது ப்ராடக்ட்ஸுகள். இவை முக்கியமாக பீலிங்ஸில் கெமிக்கல் பீலிங்ஸில் பாவிக்கப்படும் பொருட்கள். இதில் நேச்சுரலான ஃப்ரூட்ஸில் இருந்து தான் இது செய்யப்படுகிறது. இதில் காணப்படும் பெர்சன்டேஜ் மிக குறைவானது. இது ஸ்கின் அப்பியரன்ஸை மிகவும் அழகாக காட்டும். டல் லுக்கிங் ஸ்கின்னுகள் எல்லாத்தையும் ஒரு பிரைட்டாக காட்டுறதுக்கு இது உதவியாக இருக்கும். மற்றது இது என்ன செய்ய வேண்டாம், தோலிலிருந்து வெளியிலிருந்து இறந்த கலங்கள் காணப்படும். அந்த இறந்த கலங்கள் முழுதையும் அது அகற்றத்தால் ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் ஒன்று செய்தியும் அந்த இறந்த கலங்கள் எல்லாத்தையும் இது அகற்றி விடுறதால மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தோலுக்குள்ளுக்கு போய் அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஹைல்ட்ரோனிக் ஆசிட் அது ஒரு முக்கியமானது. ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணும் எங்களோட தோலை. மற்றது மாய்ஸ்சரைஸ் பண்ணி அது அப்படியே இந்த தோல் ஒரு நீர்த்தன்மையாக இருப்பதற்கு இது உதவி செய்யுது. ஹைட்ரேட் பண்ணி எங்களோட ஃபைன் லைன்ஸ் மாதிரி காணப்படும் முகத்தில் சிறு சிறு கோடுகள் மாதிரி காணப்பட்டால் அல்லது ரிங்கிள்ஸ் மாதிரி அதாவது சுருக்கங்கள் காணப்பட்டால் இதை தொடர்ந்து பாவித்து வரும்போது அவை இல்லாமல் போகும். ஹைல்ட்ரோனிக் ஆசிட் நீங்கள் பாவிக்கும் போது மேலதிகமாக நீங்கள் மாய்ஸ்சரைசர்ஸும் பாவிக்கிறது மிக மிக நல்லது. அடுத்த இதில் காணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் விட்டமின் இ என்று சொல்லுவோம். விட்டமின் இ உங்களுக்கு தெரியும், இது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் உள்ளது. இது தோலை மிக நல்ல மாய்ஸ்சரைஸாக ஈரழிப்பு தன்மையாக வைத்திருக்கிறதுக்கு உதவி செய்து ஒரு அழகாக கூட்டக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அடுத்தது ரெட்ரால் என்று சொல்கிறது நாங்கள். இதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். தோலில் சிலருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு மிகவும் நல்லது. அடுத்தது சிரமைட்ஸ் இருக்குது. சிரமைட்ஸ் ஒரு வகையான புரோட்டீன். எங்களோட தோலில் வெளியில் இருக்கிற வெளித்தோலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது மிகவும் உதவியானது. மற்றது வெளியிலிருந்து அதாவது நீங்கள் போகிற நேரத்தில் என்வைரன்மெண்ட்டிலிருந்து வர தூசிகள் அல்லது புகைகளையும் இது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இதனுடையது சிரமைட்ஸ். அடுத்து கிளிசரின் இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு இந்த மாய்ஸ்சரைசர் ஹெல்ப் பண்ணது. இந்த ஸ்கின்ல இருக்கிற டேமேஜஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறதுல உதவி செய்யுது. அடுத்தது பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. லாக்டிக் ஆசிட் எக்ஸ்ஃபோலியன்ட். இதில் வெளியில் இருக்கிற இறந்த கலங்களை உங்களுக்கு இது அகற்றத்துக்கு உதவி செய்யுது. அதனால் இந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தோலுக்குள்ளுக்கு போய் உதவி செய்கிறதுக்கு இது மிக மிக முக்கியமானது. அது நாங்கள் பார்ப்போம் மிக மிக முக்கியமான விடயம். நீங்கள் அந்த லேபிளில் பார்க்கணும். இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அதில் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். ஏன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா மற்ற ஐரோப்பிய நாடுகளில் விற்கப்படக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் இவற்றை அவங்க தடை செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இந்த அநேகமாக தடை செய்யப்படாமல் இருக்கிறது. ஆகவே இந்த பொருட்கள் அதில் இருந்தால் இவ்வகையான நைட் க்ரீம்ஸ்களை நீங்கள் வாங்கப்படாது. ஃபார்மல்டிஹைடு இருக்குமெண்டா அதை வாங்கப்படாது. அதால் கேன்சர் ஏற்படும். அடுத்தது பராஃபார்மல்டிஹைடு இருக்குது, அதுவும் கேன்சர் ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது மெத்திலீன் கிளைகால் இருக்கும். மெத்திலீன் கிளைகாலும் அதே இந்த ஃபார்மல்டிஹைடில் ஒரு டைப் தான். அது குவாட்டர்னியம் 15 இருக்குது. இதுவும் ரிலீஸ் பண்ணும் ஃபார்மல்டிஹைடோட சம்மந்தப்பட்டது தான். இது அடுத்தது மெர்க்யூரி என்று உங்களுக்கு தெரியும். இது டேமேஜ் பண்ணும், எங்களோட கிட்னியை டேமேஜ் பண்ணும், எங்களோட நரம்பு தொகுதியை டேமேஜ் பண்ணும். ஆகவே இது இருக்கிற ப்ராடக்ட்களை வாங்கப்படாது. அடுத்தது டைபியூட்டைல் அண்ட் டைஎத்தைல் ஹெக்சைல் தலேட்ஸ் இருக்குது.
ஹெக்சைல் தலேட்ஸ் என்று சொல்கிறோம். முக்கியமாக டேமேஜ் வரக்கூடியது உங்களுடைய ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில். இப்போ பெண்கள் இதை நீங்கள் பாவிக்கும் போது உங்களுக்கு குழந்தை பெற முடியாத நிலைக்கு அல்லது பீரியட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்குரிய வேறு பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும். அடுத்தது ஐசோபியூட்டைல், ஐசோப்ரோபனைல், பரபென்ஸ் இருக்குது. இதுவும் அதே மாதிரி இந்த ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை இது குழப்பி விட்டுரும். அதால் உங்களுக்கு பீரியடில் உள்ள பிரச்சனை வரும், குழந்தை பெறுறதுலேயும் பண்ணப்படுது. மற்றது இன்னும் ஒன்று இருக்குது PFAS, அதுவும் ரிஸ்க் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய பொருள். அடுத்த இன்னும் ஒரு பொருள் இருக்குது MNO ஃபீனைல் எனிடை அமைன் இருக்குது. அது ஒரு ஹார்ம்ஃபுல்லானது, எங்களுடைய DNA எஃபெக்ட் பண்ணும். அதால் எங்களுக்கு கேன்சர் ஏற்படுறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே நான் மேற்சொன்ன பொருட்கள் இருக்குதான்னு பார்த்து இல்லாததுகளை மாத்திரம் நீங்கள் தெரிவு செய்யுங்க. இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த உங்களுக்கு ஏற்ற ஒரு நைட் க்ரீம் ஒன்றை தெரிவு செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இதனை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு க்ரீம் ஒன்று நீங்கள் தெரிவு செய்தலாம். மற்றது இப்பதிவில் உங்களுக்கு அவசியமான பல தகவல்கள் கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். மற்றது கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது சம்பந்தமான விவரங்கள் அவசியமாக இருந்தால். மற்றது உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் நன்மை அடைய இதனை ஷேர் பண்ணுங்கள். எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.